ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்தியாவிற்கும் உகாண்டாவிற்கும் இடையில முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதன் மூலமா உகாண்டாவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சுகோய் 30 MKI ஏர்கிராப்டுக்கு இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் சார்பில் அதற்கான மேனுஃபேக்சரிங் மற்றும் சர்வீஸ் டெக்னிக்கல் சப்போர்ட்டை இந்தியா ப்ரொவைட் பண்ண இருக்கிறாங்க. இந்தியா மாதிரியே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உகாண்டாவும் ரஷ்யாவுடைய ராணுவ தளவாடங்களை பெரிய அளவில் பயன்படுத்துறாங்க. அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை பாதுகாக்கிறதுக்காக 2011 ரஷ்யா கிட்ட இருந்து முதல் ஆப்பிரிக்க நாடா சுகோய் 30 MKI ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க வாங்கினாங்க. அதன் பிறகு அதை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கோல ADF ரிபல்ஸ் அந்த போராட்ட குழுக்களுக்கும் உகாண்டா அரசுக்கும் இடையில சில டிஸ்பியூட்ஸ் இருக்கு. சோ அந்த ரிபல்ஸ் எதிர்த்து போராடுறதுக்காகவும் இந்த சுகோய் 30 MKI ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க பயன்படுத்தினாங்க. இதுல ஒரு சில பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைச்சது. தற்போதைக்கு ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில பெரிய அளவுல மோதல் போக்கு இருக்கிறது காரணமா ரஷ்யா இம்போர்ட் பண்ண மற்ற நாடுகளுக்கு அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் சர்வீஸ் இதெல்லாம் ரஷ்யாவால பண்ண முடியல. சோ இந்த நிலையில இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ஸ் கிட்ட இந்த சுகோய் 30 ஏர்கிராப்டினுடைய மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இருக்கு. சோ அதனால உகாண்டாவுக்கு ரஷ்யாவால பண்ண முடியாத அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் அந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் போன்ற அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யறதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க. அதன் பிறகு உக்ரைனுடைய கேம்ப்லால இந்தியன் ஹை கமிஷனுக்கும் உகாண்டாவுடைய டிஃபென்ஸ் போர்சஸுக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானுச்சு. உகாண்டாவிற்கு இந்தியா உதவி செய்யறதுக்கு பின்னணியில ஒரு பெரிய காரணம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. முன்னெல்லாம் அமெரிக்கா, ரஷ்யா இந்த நாடுகளுடைய பிரசன்ஸ் ஆப்பிரிக்கா, ஆசியா, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒரு பதற்றமான நிலை. அந்த நாடை அமெரிக்காவும் அப்ரோச் பண்ணுவாங்க, ரஷ்யாவும் அப்ரோச் பண்ணுவாங்க. சோ ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையை இந்தியாவும் சைனாவும் பல நாடுகள்ல ஏற்படுத்துறாங்க. உதாரணமா இலங்கை பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்க இந்தியா, சைனா இரண்டு நாடுகளும் போட்டி போட்டு அந்த நாடை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக பெரிய முயற்சி எடுத்தாங்க. இதே மாதிரியான முயற்சி ஏசியாவை தாண்டி ஆப்பிரிக்காவிலையும் பல நாடுகள்ல எதிரொலிக்குது. இன்னைக்கு உகாண்டா எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டுக்கும் இலங்கை மாதிரியே சைனா நிறைய கடன் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல ஒரு 207 மில்லியன் US அவங்களால திருப்பி கொடுக்க முடியல உகாண்டா கவர்மெண்டால. அந்த நேரத்துல உகாண்டாவுடைய சில சொத்துக்களை சைனா கையகப்படுத்தினாங்க. குறிப்பா எண்பட்டி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான விமான நிலையத்தை சைனா சீஸ் பண்ணி அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. 2018 இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையா இந்தியன் பிரதமர் ஒருத்தவங்க உகாண்டாவுக்கு போனது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உகாண்டால சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அந்த சுற்றுப்பயணத்துல இந்தியாவிற்கும் உகாண்டாவிற்கும் இடையில பல்வேறு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு. நிறைய திட்டங்களையும் இந்தியா உகாண்டால செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில தான் இப்ப போர் நடக்கிறதுனால ரஷ்யாவால சில டெக்னிக்கல் சப்போர்ட் செய்ய முடியாத நேரத்துல இந்தியா அதை செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவுமே கூட அமெரிக்காவுக்கு போட்டியா ஆப்பிரிக்காவில் பல்வேறு நாடுகள்ல அவங்க கால் பதிச்சாங்க. உதாரணமா சொல்லணும்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகளுக்கான 44% ஆர்ம் இம்போர்ட்டை ரஷ்யா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் யுனைடெட் நேஷன்ஸ்ல அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கெடுப்புகள் கொண்டு வரும்போது 17 ஆப்பிரிக்க நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில வெளிநடப்பு செஞ்சாங்க. ஒரு பக்கத்துல அமெரிக்கா, யூரோப்பியன் நேஷன்ஸை தாண்டி ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த நாடுகளுடைய தாக்கம் போட்டிங்கிறதும் உகாண்டால கடுமையா இருக்கு. ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதுமே இந்த மாதிரியான போட்டி அப்படிங்கிறது இருக்கு. உகாண்டாவில் சைனாவுக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுது. இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.